கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு ஷேர் பண்ணார் இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு நம்ம அவ்வளவு பயப்படுறோம் இல்லையா, ஆபீஸ்லயா இருக்கட்டும், இல்ல வீட்லயே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவும் நம்ம பயப்படுறோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுறோமா அப்படின்னு அருமையான வசனங்கள் மூலமா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. அது கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வசனத்தை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். ஆமேன். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த 14வது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஜீசஸ் யாருன்னு ஜீசஸே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் யாருங்கிறத வெளிப்படுத்தி இருப்பாரு அவருடைய சீஷர்களுக்கு. இப்ப இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இப்ப கற்பனையை கை கொள்றவனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் யாருங்கிறத வெளிப்படுத்துவாருங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு இல்லைங்களா? சரி, இப்போ இதோட ஆச்சரியம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த திருத்துவ கள்ள உபதேசத்துல மூலமா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த பதிலே இருக்காது. ஏன்னா ஜீசஸ் இதுல என்ன சொல்றாரு? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள்ன்றாரு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நம்ம இதை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நான் என் பிதாவிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? நான் என் பிதாவிலும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? சரி, இது ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய நிலைப்பாடு இப்ப எப்படி இருக்கு, அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பரலோகத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இருக்கிறாரு? கர்த்தராய் இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? சரி சரி, பரலோகத்துல எத்தனை சிங்காசனம் இருந்தது? அதுல எத்தனை பேர் வீற்றிருந்தாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1-2 வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஆமென். ஆமென். அப்போ இவைகளுக்கு பின்பு பரலோகத்துல எத்தனை சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது? ஒரே ஒரு சிங்காசனம் தான். அதுல ஒருவர் வீற்றிருந்தார்னு பாக்குறோம். அப்போ பிதாவை யூதர்கள் பழைய ஏற்பாடுல எப்படி கூப்பிடுறாங்க? அவரை முழு மனதோட தொழுது கொள்ளணும்னு சொல்லி அவரை பரிசுத்தம் பண்றாங்க. அவரை ஸ்தோத்தரிக்கிறாங்க இல்லைங்களா? சரி, வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய ஏற்பாடுல யாரை இந்த தூதர்கள் தொழுது கொள்றாங்கன்னு பார்க்கலாம். அதே அதிகாரம் 4வது அதிகாரத்துல 8-11 வசனங்கள். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும்
கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறது என்றார்கள். ஆமீன். அப்போ இந்த வசனங்கள்ல நமக்கு கிளியரா ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்டஸ் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. இருந்தவரும் 8வது வசனத்துல இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய, வருகிறவர் யாருங்க? நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? அவர் யாராமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி இந்த தூதர்கள்லாம் சொல்லி கொண்டிருந்தனன்னு நம்ம பாக்குறோம். அதே போல அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவரோட கேரக்டரை பாருங்க. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு, நீங்க அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல 1வது அதிகாரத்துல 17வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றதை பாக்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்ப சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டு கர்த்தாவே தேவரீர், சரி அதுங்க எப்படி கூப்பிடுதுங்க? தேவரீர் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட என்னன்னு சொல்றாங்க? தேவன்னு கூப்பிடுறாங்க. மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரரா இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். நீங்க இல்ல பைபிள் முழுக்க பாத்தீங்கன்னா தேவாதி தேவன் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் நம்ம பாக்குறோம். அதே போல ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமா தான் சிருஷ்டித்தார் நீங்க புதிய ஏற்பாடுல படிக்கலாம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல இவ்வளோ டைரக்டா அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லி கொடுக்குது நமக்கு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? அவரு சிங்காசனத்துல தேவாதி தேவனா உட்கார்ந்து இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் வசனங்களை படிக்கலாம். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பழைய ஏற்பாடுல தேவனா ஆவியானவர், அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஜீசஸ் உட்கார்ந்து இருக்க இடம் அது யாருடையது? அப்போ சரி அதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தின் மேல் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமீன். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க வசனம். என் பிதாவினுடைய சிங்காசனத்திலேன்னு வசனம் ஆரம்பிக்குது. அவரோட கூட உட்கார்ந்தது போல. பாத்தீங்களா, 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் அடுத்த வசனம் அதே வசனத்துல 2வது பகுதியை கவனிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் யாருடைய சிங்காசனம்? அது என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு பாத்தீங்கன்னா இதாங்க. அவர் எவ்வண்ணமா இருக்கிறாரோ அவ்வண்ணமாய் நம்மளை மாத்த போறாருங்க. அவரை தேவன்னு விசுவாசிச்சா மட்டும்தான். அவரை தவிர வேற தேவன் இல்லைன்னு நீங்க விசுவாசிச்சு இத நாவினால அறிக்கை பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா மட்டும்தான் இந்த மாதிரி அவரை நம்மள உட்கார வைப்பாரு. உட்கார வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நிறைய வசனங்கள்ல நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு. மீனிங் அவர் டெசிக்னேட் பண்ணிட்டாரு நம்மள. இப்ப நமக்கு வந்து அந்த ஃப்ரீ வில் இருக்கு. நான் அதை சூஸ் பண்ணுமா, இல்ல சாபத்தை நான் சூஸ் பண்ணுமா, இல்ல நான் ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணுமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமீன். இப்ப தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா? அப்ப அவரோட வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? வலது பாரசன்றத புரிஞ்சுக்காம வலது புறம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியானவரா இருக்கிறாரு.
அவருக்கு வலது கை இடது கை கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம இதை ஆல்ரெடி ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறோம். அப்போ அவருக்கு வலது கை இடது கை கிடையாதுன்னாக்கா வலதுபுறம் இடதுபுறமும் கிடையாது. வலது பாரிசங்கிறது எதை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தை குறிக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அவருடைய மகிமையை குறிக்குதுன்னு பார்க்கிறோம். ஆனா தேவனும் ஆட்டுக்குட்டியானவர்னு போட்டுருக்கு. அப்போ அங்க ஒருவேளை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா? அப்ப அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். போதும். அப்போ சிங்காசனத்துக்கு மத்தியிலன்னு பாக்குறோம். இன்னும் கிளியரா அந்த சிங்காசனத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்து இருக்கிறார்ன்ற ஒரு வசனத்தை பார்த்துடலாம். அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல 7வது அதிகாரத்துல 17வது வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள். அப்போ சிங்காசனத்தின் மத்தியில் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நமக்கு வேதம் தெளிவா சொல்லி கொடுக்குது. இதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி போதிச்சாரு? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரசிக்கப்பட்ட பிறகுதான் அடுத்தவன்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ணல. அப்ப நீங்களும் போய் சுவிசேஷம் சொல்லும் போது இந்த வசனங்களை நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால அவங்களுக்கு சாந்தமா நீங்க உபதேசம் பண்ணலாம். ஆனா வாக்குவாதம் பண்றவங்களோட, ஏன்னா இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா ஏதோ ஒரு கள்ள போதனையை கேட்டுட்டு அந்த போதனையில இருக்கிற அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட அவங்க போய் அந்த பைபிள்ல படிச்சு பாக்குறது இல்ல. சோ அதனால நீங்க போய் சொல்லும் போது அவங்க பிசாசின் கண்ணியில் அவங்களுடைய மயக்கம் தெளியத்தக்கதாக உங்களுடைய நம்பிக்கையை குறித்து உங்களுடைய விசுவாசத்தை குறித்து சாந்தமாய் அவங்களுக்கு உபதேசம் நம்ம பண்றதுக்கு கடமைப்பட்டவங்களா இருக்கும். சரி, இப்போ அவருடைய சீஷன் இருக்காரு இல்லைங்களா, அவரு எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55, 56 வசனங்கள். அப்போஸ்தலர் 7, 55, 56. அவன் ஆமென். அப்போ மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் யாரு நிக்கிறாங்க? இயேசுவானவர் நிக்கிறாரு. அங்க ஒரு ரத்த சாட்சியா அவருடைய சீஷன், அவருடைய அவயம் ஒண்ணு ரத்த சாட்சியா மறிக்க போகுது. அதுக்காக என்ன பண்றாரு ஆண்டவர்? சிங்காசனத்துல இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். ஆனா அவர் மரியாதை செலுத்தும் விதமா, அவரை மகிமைப்படுத்தும் விதமா எழுந்து நிற்கிறத யாரு சாட்சியா பாக்குறா? ஸ்தேவான் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொல்ற. வலது பாரிசம் நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இன்னொரு வீடியோலயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வலது பாரிசம்னா நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தருடைய மகிமையான சிங்காசனத்தை குறித்து சொல்றது நம்ம பாக்குறோம். இத சொன்னா உடனே அவர் என்ன சொல்லுவாங்க? யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பற்களை கடித்து அவரை கல்லெறிஞ்சு ஸ்தேவான கொல்ல பாக்குறாங்க. ஏன் கொல்ல பார்க்கணும்? அவர் ரைட் ஹேண்ட்ல இருக்கிறன்னு சொன்னா ஏன் கொல்ல பார்க்கணும்? ஏன்னா யூதர்களுக்கு நல்லா தெரியும் வலது பாரிசம்னா என்ன? தேவனுடைய சிங்காசனம். அப்ப தேவனுடைய சிங்காசனத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறத சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? கல் எறிஞ்சு கொலை பண்றாங்க. அப்புறம் அதே அதிகாரத்துல 59, 60 வசனங்கள் பார்க்கும். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில். இது என்னங்க இது? எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட இவங்க இல்ல தேவனுக்கு அடுத்த ஆளு, இல்ல தேவனுக்கு 2ஆம் பட்சமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஒரு வசனம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயத்திலே நினை. ஆமென். எங்க போதுங்க ஆவி? தேவனிடத்திற்கு தான் மறுபடியும் போகணும்.
ஆனா ஸ்தேவான் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொல்றாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு? தேவாதி தேவன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த ஸ்தேவான் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. சரி, ஓகே. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 வசனங்களை வந்து நம்ம ஜீசஸ் கிரைஸ்டோட கேரக்டரை பழைய ஏற்பாடு வசனங்கள் மூலமா இப்போ நம்ம புதிய ஏற்பாடு வசனங்கள்லாம் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இப்போ பழைய ஏற்பாடு வசனங்கத்துல இதை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. ஆமீன். அப்போ வேற தேவன் இருக்க முடியாது அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுல யெகோவா தேவனா, பிதாவா, இந்த தேவ ஆவியானவரா என்ன சொல்றாரு? தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. அவருடைய வசனங்கள் பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு. வேற தேவன் இல்லை, நிகரானவர் இல்லைன்னு பாக்குறோம். எசாயா 46வது அதிகாரம், எசாயா 46 9வது வசனம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. ஆமீன். அப்போ இதுல வந்து எல்லாம் இந்த ட்ரினிட்டியோட இந்த ஃபால்ஸ் டாக்டரின் எல்லாம் கேன்சல் அவுட் ஆகுது இல்லைங்களா? இப்போ ட்ரினிட்டி ஃபால்ஸ் டாக்டரின்ல அவங்க என்ன சொல்றாங்க? காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட்ன்றாங்க. காட் த சன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது பைபிள்ல. குமாரனாகிய தேவன்னு ஒரு பைபிள்ல ஒரு ஒரு வார்த்தையே கிடையாது. தேவகுமாரன் தான், தேவன் குமாரனாக வந்தாருன்னு தான் வசனம் சொல்லுது. குமாரனாகிய தேவன் வந்து தேவன் இருக்காரு, குமாரனாகிய தேவன் இருக்காரு, பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்காரு. இவங்க 3 பேர் ஒன்னா இருக்காங்க அப்படின்னா, அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அப்ப எனக்கு ஈக்வி வோக்கல் அந்த 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 ஸ்டேட்டஸே யாருக்குமே கிடையாதுன்றார். அப்போ உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த கர்த்தராகிய தேவன் ஒருத்தர் மட்டும்தான் தேவன், அவருக்கு சமானம் இல்லைங்கிறத பழைய ஏற்பாடுலயும் நமக்கு பிதாவாகிய தேவன் சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா? இப்போ 43வது அதிகாரம் எசாயால, எசாயா 43 10வது வசனம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஆமீன். அப்போ நம்ம இப்போ இவ்வளவு நேரம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி பிதாவா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. அப்படின்னா இந்த கான்செப்ட் இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, தேவன் பிதான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு? குமாரன் ஒருத்தரை பூமிக்கு அமிச்சாரு, மனுஷனா அமிச்சாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாரு? குமாரன் மரிச்சாரு, அப்புறம் உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு பாக்குறோம். ஆனா அது வந்து ட்ரினிட்டி அந்த ஃபால்ஸ் டாக்டரின் வந்து வேதத்தின்படி இல்ல. அப்போ வேதத்தின்படி அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் மனுஷனா வந்தாரே, சமானம் இல்லை, ஓகே. சிங்காசனத்துல ஒருத்தர் தான் வீட்டிருக்கிறாரு, மத்தியில வீட்டிருக்கிறாரு. சிங்காசனத்தின் மத்தியில கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தேவனா இருக்கிறாருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் மனுஷனா வந்தாரே. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா கள்ள சபைகள், நிறைய கள்ள சபைகள் இருக்குது. முக்கியமா அவங்க எப்படி சொல்றாங்க? இப்போ வந்து யூதர்களோ இல்ல நீங்க இப்போ இங்க இருக்கிற இப்போ கள்ள சபைகள் பாத்தீங்கன்னா யெகோவா விட்னஸோ அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் மனுஷனா வந்திருக்கிறாருங்க, அப்போ ஒரு மனுஷன் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கான வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி மனுஷனா அவர் வந்தாருன்னு பார்க்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஆமேன். சோ எப்படி இதை செஞ்சுட்டு உட்கார்றாரு? இவர் அவருடைய, இப்ப நீங்க இந்த எபிரேயர்ல 1வது அதிகாரம் வீட்டுல இருக்கும்போது படிச்சு பாருங்க. ஸ்டார்டிங்கே எப்படி வரும்னா, முன்பு பூர்வ காலங்கள்ல எப்படி பண்றாரு? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவலம் பற்றின தேவன் இப்பொழுதோ குமாரன் மூலமாய் திருவலம் பற்றுகிறார்னு பாக்குறோம். அப்போ எப்படி வெளிப்படுத்தினாரு? முதல்ல தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு, ராஜாக்கள் மூலமா செய்யறாரு, நியாயாதிகள் மூலமா செய்யறாரு. யாருமே கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல தாமே இறங்கி வந்தாருங்கிறதுக்கு இதுல வசனம் எப்படி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, மகிமையின் இவர் அவருடைய,
அப்ப ஃபர்ஸ்ட் 2 வசனத்துல என்ன சொல்றாரு? தேவன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 வசனத்துல இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க. அதுல இவர் அவருடையனா இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து, இங்க கொலோசியர் 1:15 கூட, கொலோசியர் 1:15 கூட படிங்க. கொலோசியர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமென். அப்போ நம்ம இந்த வசனத்துல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 2-3 சாட்சிகள் இருந்தா போதும் ஆண்டவர் சொல்றாரு. மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, அப்ப இந்த சுத்திகரிப்பை உண்டு பண்ணது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார், சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாருன்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். எல்லா வசனங்களும் ஆராய்ஞ்சு பார்த்தப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருடைய பிதாவினுடைய தற்ஸ்வரூபமா இருக்கிறாருன்னா, ஜீசஸ பார்க்கணும்னா, பிதாவை பார்க்கணும்னா நம்ம யாரை பார்க்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தா போதும், இல்லைங்களா? சரி, 1 பேதுரு 3:22 வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். இப்ப ஸ்டேட்டஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்டோட அத்தாரிட்டி என்ன, ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்டஸ் என்ன? அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஓகே, இப்போ எல்லாமே வா அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். கொஞ்சத்தை தான் மட்டும் பிதாவானவர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்தாருன்னு அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னாக்கா, எபேசியர் 1 அதிகாரம் 20-23 வசனங்கள். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாய் தந்தருளினார். ஆமென். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இருக்கிறாரு? சர்ச் பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு தலையா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். எல்லா துரைத்தனத்துக்கும், பிரின்சிபல்ஸ், லாஸ், அத்தாரிட்டிஸ், இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அத்தனத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினா, இதை இப்ப இங்கிலீஷ்ல போய் படிச்சு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஆல் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் இங்க கொஞ்சம் மட்டும் இல்ல, இந்த பூமியில இருக்கும் போது மட்டும் அப்படிலாம் இல்ல, ஆல் இன் ஆல், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சரீரமான சபைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு நம்ம பாக்குறோம். சரி, இத இப்ப நம்ம யோவான் 14வது அதிகாரத்துல நம்ம இந்த 20-21 படிச்சதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிதாவை வெளிப்படுத்தணும் இல்லையா? பிதாவை எப்படி வெளிப்படுத்துவாரு அப்படின்னு பார்க்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 25-27 வசனங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஆமென். அப்போ பிதாவை அறிஞ்சுக்கிறது தான் நித்திய ஜீவன். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ பிதாவை வெளிப்படுத்தி தான் ஆகணும் ஆண்டவர். அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. அண்ட் இதுல வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆண்டவர் சொல்றாரு. தெர் இஸ் a decision ஜீசஸ் எடுக்கிறாரு. யாருக்கு காமிக்கணும்? அப்ப அந்த வசனத்துல 27வது வசனத்துல படிங்க. குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த
சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபையினால அவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஒரே ஒரு எண்ணம் தான், அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும் இல்லைங்களா? வேற எந்த ஒரு எண்ணமும் நமக்கு கிடையாது இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லும் போது அந்த வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யறதும் கிரியை செய்யாததும் குமாரன் ஜீசஸ் கிரைஸ்ட் பிதாவா அவரை தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிறதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சித்தமா இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அவங்களோட வாக்குவாதம் பண்ணணும் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம போய் சொல்லும் போது இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் யாருக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார் தான் இந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா? வேறொருவனும் பிதாவை அறியான். அப்போ நம்ம எவ்வளவு பாடுபட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சுவிசேஷம் பண்றோம், நம்ம வெளியில போய் இன்ஃபேக்ட் சுவிசேஷம் சொல்லிட்டு நம்ம வந்தா கூட நம்ம இதை பத்தி நம்ம பெருசா நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா சுவிசேஷம் சொல்ல வச்சது கர்த்தர், இந்த வசனத்தை கொடுத்தது கர்த்தர், அந்த வசனத்தால கிரியை பண்றது கர்த்தர். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த வசனத்தை சொல்றதுக்கு ஒரு அவயமா அவருடைய செய்கையா தான் நம்ம போறோமே தவிர, ஐயோ அவங்க ரசிக்கப்படலையே, ஐயோ அவங்க பிதாவா ஜீசஸ் கிரைஸ்ட ஏத்துக்கலே நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனா வெளிப்படுத்தணும் டிசைட் பண்றது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். சரி, யோவான் 14வது அதிகாரம். இப்ப நம்ம முதல்ல படிச்ச வசனத்தையே மறுபடியும் ஒரு வாட்டி படிக்கலாம். 14வது அதிகாரம் 28வது வசனம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்போ நீங்க எந்த ஒரு டினாமினேஷன்ல போனாலும், இப்ப பெண்டகாஸ்டல் மிஷன் போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவங்க பெரியவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யெகோவா விட்னஸ் போய் நீங்க சுவிசேஷம் சொல்றீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பாருங்க ஜீசஸ் கிரைஸ்ட் மனுஷனா இருக்காரு, அவரை விட பிதா எப்படி இருக்கிறாரு, பெரியவர். அந்த அதிகாரத்தை முழுசா படிச்சாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். இன்ஃபேக்ட் அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் ஆன்சர் வச்சிருக்கிறாரு. நம்ம அதை குறித்து ஆராய்ஞ்சு பார்க்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றார். ஆமென். அப்போ இந்த நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோங்கிற வசனத்தை நீங்க போய் எத்தனை தமிழ் பைபிள் வெர்ஷன்ஸ்ல போய் படிச்சு பார்த்தாலும் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் இருக்கும். இங்கிலீஷ்ல போய் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு இருக்கும். ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு இருக்கும். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ESV வெர்ஷன், எந்த வெர்ஷன் வேணா படிச்சு பாருங்க. அதுல நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோங்கிற டிரான்ஸ்லேஷன் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்ங்கிறத ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. சரி, இன்னும் ஜீசஸ் கிரைஸ்டே தன்னைத்தானே நான் தான் பிதான்னு சொல்லி இருக்கிறாருங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 45வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 45வது வசனம். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். ஆமென். ஆமென். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, பிதா அனுப்புனாருன்றாங்க. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு, என்ன காண்கிறவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சரி, யோவான் 14வது அதிகாரம் 7ல இருந்து 9 வசனம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஆமென். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லையா, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப என்னன்னு அறியணும், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அப்ப என்ன பண்றாருங்க, அவங்களுக்கெல்லாம் நான் தான் பிதான்னு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வெளிப்படுத்தணும்னு அவர் சித்தமா இருக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. ஆனா வெளிப்படுத்தியும் அவங்கள இருக்கிற ஒரு சீஷனுக்கு பிலிப்பு அவரை நோக்கி என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு இதை கொஞ்சம் ஸ்டர்னா தான் சொல்லியிருப்பார் இல்லையா ஆண்டவர். பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? குமாரன பிதான்னு நீ இன்னும் அறியவில்லையான்னு கேட்கிறாரு. என்னை கண்டவன் பிதாவை
கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்ன்னு இவ்ளோ திட்டவட்டமா இதுக்கு மேல கிளியரா பைபிள்ல எழுத முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? நான் தான் அந்த பிதான்னு சொல்றாரு. சரி, யோவான் 8வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதிமுதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான். ஆமென். அப்போ ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். அப்போ நானே அவர் ஆண்டவர் சொல்றது, ஒருவேளை கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கணும்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா? ஆனா அதே அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல, யோவான் 8வது அதிகாரம், யாரா அவரை விசுவாசிக்கணும்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாருன்னு பார்க்கலாம். 8வது அதிகாரம் 27வது வசனம் படிச்சு பார்க்கலாம். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆமென். அப்போ இப்ப இந்த 2 வசனத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சு பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இது ஏன் இப்படி சொல்றாரு? பாவங்கள்ல சாவீர்கள் அப்படின்னு. நீங்க பேதுரு போய் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்போ பேதுரு அவங்களுக்கு சொல்லும் போது, நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள்ன்றாரு. அப்போ நீ இயேசு கிறிஸ்துவ தேவன் ஒத்துக்கிட்டு நீ ஞானஸ்தானம் எடுத்தாதான் உனக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவ நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஏன்னா பாவ மன்னிப்பு கிடையாது. தேவன் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு நான் விசுவாசிச்சா மட்டும்தான், எனக்காக அவர் பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தினாருன்னு நான் உணர்ந்தா மட்டும்தான், அறிந்தா மட்டும்தான் எனக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் சொல்லிட்டு பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அததான் அவர் 14வது அதிகாரத்துல இன்னும் டீடைல்டா அவங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை நம்ம இப்ப பார்த்துட்டோம் இல்லைங்களா? சரி, அப்போ இதுக்கு என்ன நமக்கு வேணும்? இதை அறிஞ்சிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஆமீன். அப்போ இப்படி அறிகிறதே, தேவனை அறிகிற அறிவே என்னன்னு சொல்றாரு? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அப்படின்றாரு. அதாவது அவருடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும்னாலே நமக்கு என்ன வேணும்? அந்த ஞான யுக்தியும் அந்த தெளிவையும் அளிக்கிற அந்த ஆவி நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாதான் உண்டு இல்லைங்களா? சரி, அடுத்து இன்னொரு வசனம் படிக்கலாம். இப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு 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 வீடோ இல்ல ஒரு காரோ இல்ல இருக்கிற பணமோ இல்ல இதெல்லாம் வந்து நமக்கு ஐஸ்வர்யமா, இல்ல எதை ஆண்டவர் ஐஸ்வர்யம்னு சொல்றாருன்னு பார்க்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். ஆமென். அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை, அது என்னங்க ரகசியம்? அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும். அது என்ன ரகசியம்? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவகுமாரன் இல்ல, தேவன் அப்போ அந்த ரகசியத்தை அறிகிற அறிவு தான் உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய ஐஸ்வர்யமா இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நம்ம முதல்ல படிச்ச வசனத்துல நான் உங்களிலும் அப்படின்னு சொல்றாரு, பிதாவை வெளிப்படுத்துவேன். இப்ப நீங்கள் என்னிலும்னு சொல்றாரு, அப்படின்னா என்ன? அப்ப அது நம்ம அந்த கேள்வி கேட்டு பார்க்கலாம். அப்ப நம்ம ஜீசஸ்க்கு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தேவாதி தேவனுக்கு எப்படி இருக்கிறோம்? எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். ஆமென். இப்போ நம்ம ஜீசஸ் கிரைஸ்டோட பாடியா இருக்கோம் இல்லைங்களா? நம்ம சர்ச்சா இருக்கோம், சபையா இருக்கோம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது. அப்ப நம்ம இங்க கூடி இருக்கிற எல்லாரும் அவருக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அவருடைய சபையா இருக்கிறோம், அவருடைய சரீரமா பாடியா இருக்கிறோம் இல்லைங்களா? சரி, எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 5:30வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஆமென். அப்போ நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா ஆண்டவர் சொல்றாரு, சரீரம், எலும்பு, அவரோட மாம்சம் எல்லாத்துக்கும் நம்ம அவருக்கு உரியவர்களா நம்ம இருக்கிறோம்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? நீங்கள் என்னிலும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம். ஆமென். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? நீங்களே அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் எப்படிங்க இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். அப்ப அவயங்கள் சும்மா இருக்குமா? இல்ல ஏதாவது வேலை செய்யுமா? வேலை செய்யும் இல்லையா? அப்போ கர்த்தருடைய அவயமா இருந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி, இப்ப பிரதர் சொன்னாரு, இப்போ இன்னைக்கு மோகன் பிரதர் ஒரு பிரேயர் ஒண்ணு பண்ணாரு இல்லைங்களா? நான் சண்டே வந்துட்டு நான் அடுத்த சண்டே நான் இன்னொரு ரவுண்டு வந்துட்டு போடுமா, இல்ல நடுவுல இருக்கிற நாட்களை நான் கர்த்தருக்கு ஃபுல் டே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு அரை மணி நேரமோ யார்கிட்டயாவது நான் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இல்ல சபை காரியங்கள்ல பிரதர் இந்த மாதிரி சண்டே நெக்ஸ்ட் சண்டே கேதரிங் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் பிரதர்? நான் என்ன பண்ணணும்? இப்போ எல்லாருமே சபையில எப்படி இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம செய்யல அவருடைய செய்கைகளா இருக்கிறோம்னு நம்ம வசனம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ கர்த்தருடைய அவயமா இருந்தா அது சும்மா இருக்குமா? அப்போ நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ நான் என்ன செய்யணும்? ஒருவேளை இப்ப நம்ம இப்ப அநேகர் பாத்தீங்கன்னா நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க? ரைஸ் கொண்டு வராங்க, ஒருத்தர் சிப்ஸ் கொண்டு வராங்க, ஒருத்தர் சாம்பார் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அவயங்களா கர்த்தருடைய செய்கைகளை நிறைவேற்றவங்களா நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய சரீரமா இருக்கிறோம், அவயங்களா இருக்கிறோம் இல்லைங்களா? சரி, ஓகே. அப்போ இப்போ அவயங்களா நம்ம இருக்கிறனால 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். 12. சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருக்கும். சரீரம் ஒன்றாக இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமென். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இருக்கிறாரு? ஒன்னா இருக்கிறாரு. அவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒன்னா இருக்கிறோம். அப்போ இருக்கிற ஒரே ஒரு கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய அவயங்களா நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? சரி, நீங்கள் என்னிலும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஜீசஸ் கிரைஸ்டோட சபையா நம்ம இருக்கிறோம், அவயமா இருக்கிறோம். அவரு நமக்கு எப்படி இருக்கிறாரு? கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். ஆமென். அவரே இந்த அவயங்களா இருக்கிற சபைக்கு, சரீரத்துக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தலையா இருக்கிறாராமா. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற்பேருமானவர்னு பார்க்கணும். சரி, ஓகே. அப்போ எதற்காக இப்படி செய்தாரு? ஏன் இந்த ஒரு ஃபார்மேஷன் ஆண்டவர் கொடுத்தாருன்னு பார்க்கலாங்களா? கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுளே, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அடைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஆமென். அப்போ ரெண்டே பர்பஸ் தான். ஒண்ணு, தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள்
ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். எப்படி இருக்கணுமா நம்ம? இப்ப நன்றி சொல்றதுக்கு எனக்கு ஏதாவது இனிமேல் நடக்கணுமா, இல்ல நான் நடந்ததுக்கு நான் நன்றி சொல்லணுமா? நடந்ததுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன நிக்க வைக்கிறார் ஆண்டவர். இங்க என்னால உட்கார முடியுது, என்னால படுத்து உறங்க முடியுது, எனக்கு சாப்பாடு சாப்பிட முடியுது, எனக்கு இன்னொரு ஒரு 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 நண்பன்ட்டையோ இல்ல ஒரு உறவினர்கிட்டயோ சுவிசேஷம் சொல்ல முடியுது. அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியம்லாம் சகோதர சகோதரிகள் போறாங்க இல்லையா, அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? இதுதானே ஐஸ்வர்யம். என்னால இந்த 4 விஷயம் செய்யறதே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடைய மகா பெரிய கிருபையா இருக்குது. இங்க ஆண்டவர் கூட்டிட்டு வந்து சபை கூடுகையா நம்மள உட்கார வச்சதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதே போல லைஃப்ல நம்ம கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆண்டவருக்கு நமக்கு என்ன சொல்லிட்டே இருக்கணும்? நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கணும். முறுமுறுக்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. இதற்கென்றே அழைக்கப்பட்டீர்கள். சபையா நம்மளை கூட்டி சேர்க்கிறதே அவரை துதிக்கிறதுக்கும், அவரை ஆராதிக்கிறதுக்கும், அவருக்கு நன்றி செலுத்துகிறதுக்கும் மட்டும்தான். அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏதுவாய் சபை கூடி வருகிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அப்போ நம்ம எப்போ அவருடைய அவயமா மாறுறோம்? சரி பிரதர், நான் அவயமா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 26ல இருந்து 28 படிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆமென். அப்போ நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் விசுவாசம். நீங்கள் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை முத்திரை பெற்றுக்கொண்டீர்கள் நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரையா இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்போ கிறிஸ்துவை நம்ம எப்ப தரித்துக் கொள்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது தரித்துக் கொள்றோம். அப்பதான் நம்ம என்ன ஆகிறோம்? அவருடைய அவயமாகிறோம் பாக்குறோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்பொழுது ஒன்றா இருக்கிறீர்கள்னு பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம படிச்ச அந்த முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் உங்களிலும் அப்படின்னு யூஸ் பண்றாரு இல்லையா? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நான் உங்களிலும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். போதும் சிஸ்டர், ஒரே நிமிஷம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் பேசுறாரு இல்லைங்களா? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாத்தீங்களா? அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு சத்திய ஆவியானவரை கொடுக்க போறாரு. இப்ப இருக்கிறாரு இல்லைங்க, 2 பேரு இங்க இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ அதுக்கு அடுத்த வசனத்திலே 17வது வசனம் படிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. போதும் சிஸ்டர். அப்போ பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னா, அப்போ எப்போ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேல விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது பெற்றுக்கொள்றோம். அது வரைக்கும் அவங்களுக்கு பரிசுத்த ஆவினாலே என்னன்னு தெரியாது. அடுத்து படிங்க சிஸ்டர். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவனாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்போ அடுத்த 2 வசனத்திலே அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை சொல்லி முடிச்சிட்டாரு ஆண்டவர். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் வந்து குறைவற்றது. வசனங்கள் ஜோடிகள் இல்லாமல் இராது. ஜீசஸ் கிரைஸ்ட் அனுப்புவேன்னு சொன்ன அதே அவர் யாருன்னா அவர் தாங்கிறத அடுத்த வசனத்திலே சொல்லிட்டாரு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். சரி, இதை எப்படி செக் பண்ணலாம்? நமக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள்.
உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். ஆமென். அப்போ நம்ம விசுவாசம் உள்ளவர்களோ என்று இப்ப அடுத்தவங்களுக்கு விசுவாசம் இருக்குதா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். ஆனா வேதம் அப்படி நான் சொல்லவே இல்லை. வேதம் எப்படி சொல்லுது? முதல்ல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, எங்கேயோ ஒரு காரியத்துல, இப்ப நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு எதிரா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும்படியா சொல்றாங்கன்னா, அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன செஞ்சிருப்பாருங்கிறது தான் முதல் சிந்தனையா நமக்கு வரணும் இல்லையா? எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தனையாகவே இருக்க கடவீர்கள்னு சொல்றாரு. அவருக்குள்ள என்ன சிந்தனை இருந்தது? பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும்னு சிந்தனை இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி நமக்காக அந்த சிலுவையின் பாட ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா? அப்ப அந்த சிந்தனை இருந்ததுன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த கொஸ்டினை நீங்க கேட்டு பார்க்கணும். அப்படிதான் நீங்க பரீட்சித்து பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். அப்ப நம்ம செக்கே பண்ணலைன்னா நமக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு பிரதர் நம்ம இன்னைக்கு எடுத்தார் இல்லையா, ஜான் பிரதர் நமக்கு வந்து இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு எடுத்ததுல கடைசியா ஒரு நல்ல ஒரு ஒரு அறிவுரை கர்த்தர் மூலமா நமக்கு கிடைச்சது இல்லைங்களா? அப்போ நான் எண்ட் ஆஃப் த டே நான் செக் பண்ணி பார்க்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே போயிடுறேன். நான் திரும்ப வரும்போது இதெல்லாம் ஆண்டவரே நான் சொல்லிட்டு போனா உங்கள்ட்ட, நான் இன்னைக்கு யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன், நான் இன்னைக்கு சமாதானமா இருப்பேன், இன்னைக்கு எல்லாரையும் நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு நான் சொன்னதை நான் செஞ்சேனா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கும் போதுதான் எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா அப்படிங்கிறத நான் அறிய முடியும். சரி, அவர் எப்படி இருக்கிறாரு? நம்மள இருக்கிற உள்ள இருக்கிற அந்த தேவனை எப்படி கூப்பிடுறாருன்னு பார்க்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். சரி, இப்போ ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஆவி நமக்குள்ள எப்படி இருக்குது? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார். எப்படி? புத்திரராய் நம்ம இருக்கிறபடினாலதான் அவர் என்னன்னு நம்மளால கூப்பிட முடியுது? அப்பா பிதாவே. ஏன்னா அவர் தான் நித்திய பிதா. ஏசாயா 9:6 என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், அப்படி கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர் அப்படிலாம் சொல்லிட்டு வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அந்த பிதாவாகிய தேவனை கூப்பிடுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம். ஏன்னா யாருடைய ஆவி இருக்குது உள்ள? நமக்கு குமாரனுடைய ஆவி இருக்கு. அப்போ குமாரனுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்கு, பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு இருக்கு, தேவனுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்கா? எல்லாம் ஒரே ஆவிதான். அது கர்த்தராகிய இயேசுவின் ஆவின்னு நம்ம பாக்குறோம். சரி, அது ரகசியம்னும் ஐஸ்வர்யம்னு சொல்றாரு. கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். அப்ப இது என்னவா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நான் உங்களிலும் இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கிறாரு? கிறிஸ்துவானவர் அந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப நான் அதை செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? சரி, தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவனுடைய ஆவியும் வேற வேறங்களா? சரி, ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்லன்னு இங்க முடிவுல வந்தாலும் ஃபர்ஸ்ட்ல எப்படி ஆரம்பிக்குது? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தோம்? கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறாரா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா தான் செக் பண்ணிட்டு வந்தோம். ஆனா இங்க பவுல் ரோமர்களுக்கு எழுதும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? தேவனுடைய ஆவின்னு ஆரம்பிச்சு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. அப்போ ஒரே வசனத்துல நமக்கு ஜீசஸ் என்ன கன்ஃபார்ம் பண்றாரு? தேவனுடைய ஆவினாலும் ஒண்ணுதான், கிறிஸ்துவனுடைய ஆவினாலும் ஒண்ணுதான். ஏன்னா கிறிஸ்து தான் தேவனா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இப்படி நம்ம கிறிஸ்துவின் ஆவியின் உடையவர்களா இருந்து
நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை குறித்து தான் சொல்லியிருப்பாரு. அதாவது சுவிசேஷம் அறிவிப்பது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். அப்ப சுவிசேஷம் அறிவிச்சா நமக்கு ரட்சிப்பு 100% கன்ஃபார்ம். நீங்க பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனம் கூட படிச்சு பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம். என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கீழே எங்களோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட விசேஷம் விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமென். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறதுல சின்ன சின்னதா உதவி பண்ணவங்களுக்கே என்ன என்ன இதுல கன்ஃபர்மேஷன் இருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் கன்ஃபர்மேஷன் இருக்கு. அதே போல சீஷர்கள் போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வராங்க. சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்க? வியாதிகளை குணமாக்குறாங்க, பிசாசை துரத்துறாங்க, ஜீசஸ் கிட்ட வந்து சந்தோஷமா சொல்றாங்க. அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு? இதுக்காக சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்கள் நாமம் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுவிசேஷம் அறிவிச்சா நமக்கு கிடைக்கிறது ரட்சிப்பாக, அது ரட்சிப்பாக முடியும் என்று நான் அறிவேன்னு சொல்றாரு. சரி, ஓகே. இப்போ ஜீசஸ் அப்போ நமக்குள்ள இருந்தா நான் உங்களிலும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருனாக்கா, இருந்தா நம்ம எப்படி இருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். இது ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா வச்சுக்க வேண்டிய ஒரு ஒரு காரியம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா நான் உங்களிலும்னு ஆண்டவர் சொல்லும் போது நம்மளை என்னவா ட்ரீட் பண்றாருன்னு பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி எல்லாம் ஒண்ணுதான். அவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய ஆலயமா இருக்கிறோம்னு பாக்குறோம். அப்போ ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்ப கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு, நம்மள ஆலயமா தான் அவர் வச்சிருக்கிறாரு. அவர் வாசம் செய்கிற இடம் நம்மளுடைய சரீரத்துலதான் அவர் வாசம் செய்யறாரு. அப்ப சரீரம் ஆலயமா இருந்ததுன்னா அதை என்ன பண்ணக்கூடாது? அதை கெடுக்க கூடாது. அப்போ நான் எப்படி கெடுக்க முடியும்? சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமா கூட நான் அதை கெடுத்துட முடியும் இல்லைங்களா? இப்ப நான் யாரையாவது ஒரு 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 அவசூல் சொல்லி நான் பேசிட்டேன், இல்ல யாரையாவது நான் கடிந்து கொள்றேன் அப்படின்னாலே யாரை தூஷிப்பாங்க? என்ன தூஷிப்பாங்க. அப்ப என்ன தூஷிக்கும் போது தேவனுடைய ஆலயத்தையும் தூஷிக்கிறாங்க, தேவனை தூஷிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமென். உங்கள் சரீரமானது கரெக்டா இருக்கு பாருங்க. அதாவது நம்மளுடைய சரீரம்னா நம்ம மாம்சத்துல எந்த ஒரு தப்பு செஞ்சாலும், பாவம் செஞ்சாலும், அது ஏன்னா இது ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஆண்டவர் உள்ள இருந்தாலும் இது மாம்சத்துக்கான அந்த அந்த கிரெடிட்டை கொடுக்குறாரு. இந்த மாம்சம் சுத்தமா வச்சுக்கிறதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப மாம்சம் வந்து ஆலயமா இருக்கிறனால அந்த ஆலயத்தை கெடுத்தா தேவன் கெடுப்பாருன்னு பாக்குறோம். சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியும். அப்போ ஒன்ஸ் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விசுவாசி ஞானஸ்தானம் பெற்று கொண்டுட்டேன் அப்படின்னா நான் யாருடையவங்களா இருக்கிறேன்? கர்த்தராகிய தேவனுடையவங்களா இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடையவரா நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? சரி, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16 18 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆமென். இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி
அவர்களுக்குள்ளே உலாவி, அதாவது நமக்குள்ள உலாவி, அவர்கள் அவர் நம்முடைய தேவனா இருப்பார். நம்ம எப்படி இருப்போம் அவர்களுக்கு? அவருடைய ஜனங்களா நம்ம இருப்போம்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 17வது வசனத்துல, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். சரி பிரதர், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுட்டு நான் வேற ஏதாவது ஒரு கட்டட சபைக்கு நான் போய் உட்காரலாமா? இல்ல ஒரு அந்நிய நுகத்தின், அது இது மேல வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்நிய நுகத்தின்னு இருக்கும். அந்நிய நுகத்தின்னா அந்நிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு கூடுகைக்கு நான் போலாமா? ஏன் அது ஒரு வீட்டு சபையாவே இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால நம்ம சத்தியத்தை அறிஞ்சு நம்ம இங்க கூடுறோம். ஆனா இங்க அநேகர், நானும் இப்போ இதுல கேத்தலிக் இதுல பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் வீட்டு சபையை கூடுறாங்க. பெண்டகாஸ்டல் இதுல பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு கூட ஒரு வீட்டுல பார்த்தேன், மேல அவங்க வீட்டு சபையில கூடுறாங்க. ஏஜி சபைன்னு முன்னாடி போட்டிருக்குது. பட் அவங்க சத்தியத்தை அறிந்தவர்கள் இல்லையே. சத்தியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன்னு அறிந்தவங்களோட ஐக்கியம் அவங்க இல்லாதனால நாம் போய் அங்க உட்கார கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் பிரித்தெடுத்தவன் போய் அங்க உட்காரக்கூடாது. அசுத்தமானதை தொடாதிருங்கள். அங்க போய் பந்தியில உட்கார்றது, இதெல்லாம் நம்ம செய்தோம்னா கர்த்தருக்கு நம்ம என்ன பண்றோம்? துரோகம் செய்யறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். இப்படி எல்லாம் போகாம சத்திய சபையில எங்க 2 பேர் 3 பேர் கூடினா கூட போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்துல ஞானஸ்தானம் பெற்ற ஒரு சபை கூடுகையில போய் நீங்க உட்கார்றதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதா இருக்குது. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். இதுதான் நான் உங்களிலும் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம வசனங்கள் பார்த்ததுல, நான் உங்களிலும் பிதாவை நான் வெளிப்படுத்துவேன், நீங்கள் என்னிலும் நம்ம பாக்குறோம், நான் பிதாவிலும். சோ இந்த அர்த்தம் நமக்கு என்ன புரியுது? இப்போ இது எல்லாமே ஆண்டவர் ஒன்னாதான் இருக்கிறாரு. நம்மளுடைய ஆலயத்துல, நம்மளுடைய சரீரத்துல அவர் வாசம் செய்யறாருன்னு பாக்குறோம். அந்த வாசம் செய்யற தேவாதி தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிறத பாக்குறோம். அவருடைய ஐக்கியத்துலதான் நம்ம எப்பவுமே இருக்கணும். அப்ப இது எதை குறிக்குது? நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தார். அப்ப இது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஐக்கியமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஐக்கியமா நம்ம இருக்கணும்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அப்போ நம்ம எப்படி கூப்பிடுறாரு? நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமா இருக்கிறதுக்கு தான் நம்மள என்ன பண்றாரு? அழைத்திருக்கிறாருன்னு பாக்குறோம். அதே போல 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுறவர்களாய் இருப்போம். ஆமீன். அப்போ நான் ஜீசஸ் கிரைஸ்டோட நான் ஐக்கியமா இருக்கேன்னு நான் சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு கீழ்ப்படியாம வேற காரியங்களை, அந்நிய காரியங்களை நான் செய்து கொண்டு இருந்தேன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருக்கு நம்ம பொய் சொல்லுகிறவங்களா இருக்கிறோம் நம்ம பாக்குறோம். சரி, 1 யோவான் 1வது அதிகாரம் அடுத்த வசனமே படிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமீன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஐக்கியமா இருந்தோம்னா அவருடைய ரத்தம் நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்துக்கிறது நம்ம பாக்குறோம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். அவரு எப்பவுமே நம்மள்ட்ட நிலைத்திருக்கதா செய்யறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறதுக்கான காரியங்கள்ல நம்மள ஈடுபடுத்திக்கிறது இல்லை, இல்லைங்களா? நம்ம சிந்திக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ள இருக்கா? நம்பர் 1. நம்பர் 2, அந்த சிந்தனையின்படி கர்த்தர் என்ன செய்தாரோ, அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி போய் சுவிசேஷம் சொன்னாங்களோ அந்த காரியத்தை நம்ம செய்யறவங்களா இருக்கிறோமா? அவங்க சீஷர்கள் அப்போஸ்தலர்கள்
கூடுகையில எப்படி அவங்க பங்கு கொண்டாங்கன்றத அதை நம்ம பின்பற்றவங்களா இருக்கிறோமா? இல்ல திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் எப்பெல்லாம் நீ செய்தியோ அப்ப நீ எனக்கே செய்தன்னு கர்த்தர் சொன்ன விதமா அவங்க அநேகருக்கு அதை செய்தாங்களே அதை செய்யறதா நம்ம இருக்கிறோமா? இல்ல வியாதியஸ்தர்களுமே நம்ம பாக்குறவங்களா இருக்கிறோமா? இதெல்லாம் தான் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது. பாட்டு பாடி ஒரு 2 பாட்டு 3 பாட்டு 4 பாட்டுன்னு ஒரு வர்ஷிப்னு சொல்லி அதை செய்யறதுனால நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்க முடியாது. நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஜீசஸும் என்ன செய்தாங்களோ பைபிள்ல அதை தான் நம்ம செய்தோம்னா முடிவு பரிந்தும் நம்ம நிலைக்க முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமீன். அப்போ அவர்கள் நம்ம நிலைத்திருக்கணுங்கிறத இன்னும் ஆணித்தரமா ஆண்டவர் அநேக வசனங்கள் மூலமா சொல்றாரு. இன்னும் ஒரு சில வசனங்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனம். ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டே கொடியை போல் அவன் எரி உண்டே உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஆமீன். அப்ப கனி கொடுக்கலன்னா பரவாயில்ல பிரதர், நான் தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட விசுவாசிக்கிறேனே அப்படின்னு நம்ம சொல்றவங்களா இருந்தா, கனி கொடுக்காதவங்க எல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவர்? அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஜீசஸ் கிரைஸ்ட் நேம்ல பேப்டிசம் எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சுதான்னா இல்ல. ஜீசஸ் கிரைஸ்ட் நேம்ல பேப்டிசம் எடுத்தவங்கள கர்த்தர் சபைகளில் அனுதினமும் சேர்த்தார்னு பாக்குறோம். ஆனா முடிவு பரியந்தம் அவர்கள் ரட்சிப்பு நிறைவேற நிலைத்தவங்க மட்டும்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும்போது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போறாங்கன்றத பாக்குறோம். சரி, தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளிலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமீன். அப்போ இல்ல எனக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட தெரியும் அநேகர் சொல்றாங்க இல்லையா, இல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் தேவன் தான் நான் உணர்ந்துக்கிறேன், ஆனா அவர்கள் கிரியைகள்னாலும் மறுதலிக்கிறார்கள்னா எப்படி மறுதலிக்க முடியும் ஜீசஸ் கிரைஸ்ட? ஜீசஸ் கிரைஸ்ட தேவன் இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற அநேகர் நம்ம என்ன பண்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம தேவன் அறிக்கை பண்றோம். அவருடைய நாமத்துல எப்போ நம்ம போய் கேட்கும் போது, இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் கூட போயிருந்தோம், ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க போய் நம்ம பேசும்போது எல்லாமே சரின்றாங்க. தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் தேவன் எல்லாமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. பட் ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எடுங்கன்னு நம்ம சொல்லும் போது அவ்வளவு ஒரு எதிர்ப்பு வந்து கர்த்தருக்கு எதிராக அந்த எதிர்ப்பு வரதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றது தான் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்னு பாக்குறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையின் நிமித்தமா நமக்கு கொடுத்த அந்த பாவன் மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்து நம்ம துதிச்சுட்டே இருந்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை வந்து நான் துதிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு இந்த பக்கம் போய் அவருடைய கற்பனைகளை நான் கீழ்ப்படியில அப்படின்னாக்கா, இப்போ திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் இங்க போய் நான் ஆண்டவரே நான் வந்து உங்களை துதிக்கிறேன், உங்களை பாடுறேன், உங்களுக்கு வந்து நான் வந்து ஆராதனை செலுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் இல்ல ஒரு ஏழை, இன்னைக்கு ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா, ஏழையை நிந்திக்கிறவன் கர்த்தரை நிந்திக்கிறான்னு நம்ம படிச்சோம். அப்போ அந்த மாதிரி ஒரு கற்பனைகளை நம்ம மீறவங்களா இருக்கமா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். சரி, லாஸ்டா ஒரு 2 வசனம் படிச்சிடலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமீன். அப்போ அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணுமே தவிர மத்தவங்க இதை செஞ்சுட்டாங்களா. ஏன்னா அநேகருக்கு வந்து என்னன்னாக்கா, இல்ல அவங்க இன்னும் மாறலையே, அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட தேவன் தேவன் சொல்றாங்க, ஆனா அவங்க இன்னும் மாறலையேன்னு சொல்றாங்க. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்கள ஆராய சொல்லல, நம்மளதான் தன்னைத்தானே ஆராய்ச்சிக்க சொல்றாரு இல்லைங்களா. அப்போ ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம கீழ்ப்படுகிறோம், ஆண்டவரே நான் அதுல கீழ்ப்படுகிறேன், இது போதும் நம்ம உட்காரலாமா, இல்லைன்னா எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணுமாங்கிறத வசனம் பார்க்கலாம்.
2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன். ஆமென். ஆமென். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவருடைய நாமம் தான் நம்மளை ரட்சிக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து இருக்கணுமே தவிர, ஒண்ணுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், இன்னொன்னுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க மத்தேயு 28ல 19ல அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறத குறிச்சு அவர் சொன்னாலும், சீஷர்கள் ஆக்குறது குறிச்சு சொன்னாலும், அதுக்கு அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன எல்லா கட்டளைகளையும் அவர்களுக்கு போய் உபதேசம் பண்ணி அவர்களை கை கொள்ளும்படி சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வசனங்களை நம்ம கேட்டு அதை கை கொள்றவங்க நம்ம இருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பாத்திரவனா மாத்துறதுக்கு கர்த்தர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்ம ஒரு prayer